காரியங்களை சரி ப்ளீஸ் காரியங்கள் டேக் நோட் சரி. எத்தனை பேர் இங்கே டீச்சர்ஸ் இருக்காங்க? டீச்சர் நீங்கள் தெரிஞ்ச 2 3 டீச்சர் இருக்காங்க. டீச்சர்ஸ் இருக்கீங்க. ஓகே, டீச்சர் இருக்காங்க. ஓகே, 2 3 டீச்சர் இருக்காங்க. ஓகேயா? இப்போ ஆதரவு டீச்சர்ஸ் நீங்கள் உங்களுடைய ஹேண்ட் ஃபோனை கிளாஸ் ரூமுக்கு கொண்டு போகலாமா? டீச்சர்ஸு உங்கள் ஹேண்ட் ஃபோனை கிளாஸ் ரூமுக்கு கொண்டு போகலாமா? Teachers can take their handphone to classroom? Can? Okay. Some schools they won't take handphones to their classroom. Okay? என்ன சொல்ல வரேன்னாக்கா, நம்ம ஆண்டோடைய சமூகத்தில் ஆண்டோட சத்தியத்தை பேசப்படும். இவன் ஸ்கூலாக செக்குலர் லைஃப் they say you cannot take the handphone. Okay? Why the telling is concentrate. Concentrate. Okay? I know some of them, they have this handphone, okay, to see your Bible, so, but can't buy a Bible. Okay, ரெண்டாவது சில ஒரு உதாரணங்கள். என்ன உதாரணங்கள்? எத்தனை பேர் உங்கள் வீட்டில் போட்டெல்லாம் வச்சுருக்கீங்க? சமைக்கிற பானை சட்டி எந்த ஊர் வச்சுருக்கீங்க? நிச்சயமாக எல்லா வீட்லையும் பானை சட்டி இருக்குங்களா? ரைட், பெஸ்ட் இருக்குது. இருக்குதானே? சரி, சில பானை சட்டி ஓட்ட ஒன்றுல பார்த்துட்டோம். ஓட்ட ஒன்று தூக்கி ஒரு முள்ள வச்சிருக்கோம். ஓகே, சில பானை சட்டி அன்னான சமைப்போம். ஆனால் சில பானை சட்டி தூக்கி மேலே வச்சிருப்போம். ஸ்பெஷல் ஒகேஷன்ஸ், கிறிஸ்மஸா, பர்த்டேவா, என்னது பெரிய விருந்தா, ரைட். ஓகே, யாராய்க்கு மட்டும் பேசுகிறேன். இனி நான் கேட்டுக்கிறேன், நீங்கள் ஸ்பெஷல் பாத்திரமா அன்றாட பார்க்கின்ற பாத்திரமா? Are we the vessels are everyday using or occasionally using? நான் சொல்கிற வாங்குறா, ஒகேஷ்னலி சண்டே மட்டும் என்னை பாய்ப்பாங்க, அன்றைக்கி தான் எனக்கு விருந்தாட்டம் வருவாங்க, ஃப்ரான்ஸ் வரும். அப்படி பாய்க்கிறோமா நம்ம பைபிளை? இல்லை அனுதினமோ? ஆனால் அனுதினமும் பார்க்கின்ற பாத்திரங்கள் வெஸ்டல் தான் கொண்டு வாங்க. சீஞ்சக்கு டக்கா அடிப்பாங்க. எஸ், ஆனால் உபத்திரங்கள். ஏன் இந்த பே not I'm telling you. What kind of a vessel we are? What kind of a vessel we are? If the vessel every day you cook, every day அந்த சீஞ்சட்டி எவ்ரிடே நீங்கள் கட்ட சீசன் ஆகும், நல்லா இருக்கும். அது கட்டினா தான் நல்லா வரும் கறி. அது சீசன் போடுறோம். அது சீசன் ஓகே. ஸோ இட் ஜஸ்ட் illustration, not sermon. Whenever you take the பாத்திரம், whenever you taking the pots, whenever taking the vessels, am I occasionally using or everyday using vessel? Okay. So indicate we have faith versus fear. பயம், பதட்டம், அல்லது விசுவாசம். இங்கே படித்தோம், பாடுறோம், சோர்ந்து போகாதே. ஆனால் வெளியே சப்பாத்தி போட்டுன்னு திருப்பி மக சோர்ந்து வந்திடுதே. ஹியூமன் ரைட். ஸோ ஆண்டவர் ஓகே என்ன சொல்ல வர்றாங்க? அம்மா இந்த வசந்த படிங்க. மார்க்கு ஒரே வசனம் தான். மார்க்கு 11வது, மேத்யூ மார்க் செகண்ட் காஸ்பல். மேத்யூ மார்க்கில் சாரி அவங்க இருக்குப்பா நான் எமோஷன். ஹல்லேலூயா. Thank you, Lord. Praise the Father. Very good, no? Hallelujah. Give a glass. Praise the Lord. Hallelujah. Praise the Lord. Okay. Mark, book of Mark,
My language don't understand. I'm talking English or sometimes today. Malaysia style. You understand? You understand? Okay. Sorry. Mark chapter 11. Mark chapter 11. Verse 23. You can read in English or Tamil, whatever. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நடக்கட்டுங்க இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுதிரம் தள்ளுண்டு போ சொல்லி ஒரு வாட்டி ஓகே சொல்லி தான் சொன்னபடியே இருந்து நடக்கும் என்று அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொன்னேன். In English Bible says, verse 23. Anybody can read in English? Truly I say to you, if anyone says to this mountain, go throw yourself into the sea, and does not doubt in their heart, but believe that what they say will happen, it will be done for them. Amen. Amen. In this verse, in the verse நீங்க பார்த்தீங்கன்னாக்கா 3 தடவை 3 times say ஒரே ஒரு வாட்டி டவுட் தான் டவுட். So here today brothers sisters இன்னைக்கு முக்கியமாக பார்க்க போறோம். உங்களை ரீபிரெயினிங் இந்த மாதிரி கான்செப்ட் தான் வெளியே கொடுக்குறாங்க. பட் த வேர்ட் ஆஃப் காட் டுடே இதுக்காக யோகாவுக்கு போகணும், நீங்கள் தியானம் பண்ணணும், இத்தனை ஹவர்ஸ் நீங்கள் காலையில் வடக்க வச்சுக்கிட்டு ஒரு தனிப்பட்ட இடத்துல ஐசோலேட் சார். ஸோ நீங்கள் இதெல்லாம் உங்கள் பிரெயின்லாம் உங்கள் மாதிரி ஒரு நிலைக்கு வரும். யூனிவர்சல் பிலீவிங் இந்த பிரபஞ்சத்தை டீச்சிங் போய்க்கோன்னா பிரபஞ்சத்தை எதை கேட்குறீங்களோ அது உங்களுக்கு கொடுக்கணும் ஒரு டீச்சிங் இருக்கு. அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், வெளியே போய் ஒரு வனாந்தரத்துலையோ காட்டிலையோ மலையிலையோ ஒரு ஆசிரியத்தையோ உட்காந்து அந்த வனாந்தரம் உட்காந்து கேட்டீங்கன்னாக்கா அந்த பிரபஞ்சம் கொடுக்க அந்த ஆண்டு சொல்றாரு, நீ சொன்னா நான் கொடுக்குறான்னு. That's why it says that. If you say, but don't doubt. Okay? So அதனால் அன்பானவர்களே, speaking God's word, reviving your brain. இது ஒரு வார்த்தை இருக்கு. பட் நம்ம ஆண்டவரை பற்றி படித்தோம்னாக்கா reviving our brain is very important. Okay? So இது சொல்லிக் கொடுக்க போறேன். இந்த 5 steps வரையப்பா. So strengthen your faith. இப்போ நீங்கள் நம்ம பேசும் பொழுது ஆண்டவரே நீங்கள் சொல்லியிருக்கீங்க, நான் சொன்னா மழை பேர்த்து போயிடும் சொன்னீங்க. ஆனால் டவுட் இருக்கக்கூடாது. ஒரு ரைட் ஓகே, நீங்கள் கரெக்டாக பண்ணால் அது கொஞ்சம் பேசுகிறோம். ஓகே, are you speak doubt or faith? இதனால பார்த்துக்கணும். Speak doubt louder or faith? டவுட்ஸ் என்ன தெரியுங்களா? சந்தேகம். இன்றைக்கு எத்தனை பேர் நம்ம ஜபிக்கும் போது நான் ஜபிச்சிருக்கோம். ஆண்டவரே எனக்கு சுகம் கொடுங்க, ஆண்டவரே எனக்கு பலம் கொடுங்க, அந்த பக்கம் பண்ணப்படுங்க. பார்த்தாலும் சீக்கு ஒரு ஆளுக்கு உட்காந்து பேசணும்னாக்கா வரப்போகின்ற சீக்கு, வந்திருக்கின்ற சீக்கு, போகாத சீக்கு எல்லாத்தையும் பட்டியல் போட்டு சொல்லுவாங்க. They can put such a way they categorize the sick. What are the sicks? Even the sick they have, even the sick is going to come, even the sick they didn't even, but you got to analyze it. They will tell you. இவங்க ஏண்டா உட்கார்ந்துருக்கோம். ஏன்னா நம்ம ஜபிச்சுட்டு எல்லா சீக்கும் போகணும் வந்திருக்கோம். ஆனால் எல்லா சீக்கும் அவங்க பட்டியல் போட்டு இந்த சிக்கு இந்த சிக்கு இந்த மருந்து இந்த சிக்கு வந்து சாப்பிடணும். அந்த ஆண்டவர் சொன்னாரு, கேளு, don't misunderstand. நான் மருந்துங்களை சாப்பிட வேண்டாம்னு சொல்லலை. பட்
எதை அதிகமாக நம்ம சந்தேகத்தோட கேட்கணுமா, சத்தமா, இல்ல விசுவாசத்தோட கேட்கணுமா? Today my topic is faith versus fear. Doubt, பதட்டம். Okay? The neuroscience, never pathway. Neuroscience தான் தெரியுங்க. Okay, neuroscience உங்க மூளையில் இருக்கின்ற மண்டலங்கள், நரம்பு மண்டலங்கள். நம்மளுடைய மூளையில் அதிகமான நரம்பு மண்டலங்கள் இருக்கு. ரொம்ப பேருக்கு என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, இவருக்கு ஸ்ட்ரோக் அடிச்சிருச்சு சொல்லுவாங்க. ஸ்ட்ரோக் அடிச்சு சொன்னாக்கா உடம்பு நல்லா இருக்கும். எங்க பார்த்து ஸ்ட்ரோக் அடிச்சிருக்கு? பிரேக், நம்மளுடைய நரம்பு ஸ்ட்ரோக் அடிச்சு. அதனால தான் இந்த பக்கம் வர மாட்டேங்குது, அந்த பக்கம் வர மாட்டேங்குது. ஸோ that means that your brain, nervous system keep way. Scientifically, they already found, recently scientifically they found, when you have a repetition word, so repetition word, your brain waves will give way. நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது ஆண்டவரை சோர்ந்து போகாதே, we not getting a singing say, you God say சோர்வு வரும், your brain system way, giving away for the negativity. நான் செய்வேன். எவ்வளோ இந்த பாரா ஒலிம்பிக்ஸ் தெரியும். அதே சிங்கப்பூர் போட்ட தைலண்ட் நடந்துச்சு. யார் இந்த பாரா ஒலிம்பிக்ஸ்? யார் ஸ்போர்ட்ஸை ரொம்ப ஈடுபடுவீங்க? ஸ்போர்ட்மேன், யங் மேன் தெரியுங்க. ஓகே, பார்த்துருங்களா? இந்த ஊனம் உள்ளவர்கள், ஊனம் கை கால் சரியாக வராது, டேக்கிங் த ஸ்போர்ட் விளையாடுறானுங்க, சைக்கிளிங் பண்ணுறாங்க, பேட்மிண்டன் போடுறானுங்க, ஸ்விம்மிங் போடுறானுங்க. அப்போ அவங்க பார்க்கும் பொழுது கை காலம் நம்மளுக்கு நல்லா இருக்கலாம். அப்போ எவ்வளவு கஷ்டப்பட்டுருப்பானுங்க, எவ்வளவாக அவனுங்க அவங்க தேசம் நம்முடைய தேசம் எங்க? பரலோகந்தான். அதுக்கிட்ட வராதோ? பரலோகந்தான். பரலோகம் சொல்லுங்க. பரலோகந்தான் என் பேச்சு, அப்புறம் பரிசுத்தந்தான் என் மூச்சு. பரலோகம். இவன் இங்க அழிஞ்சு போகின்ற சிங்கப்பூருக்காக ஓடுறான், மலேசியாக்காக ஓடுறான், அவன் நாட்டுக்காக ஓடுறான், தப்பு இல்லை. ஆனால் நீங்களும் நாமளும் ஓடுறது எங்கே? பரலோகத்துக்காக ஓடுறாங்க. அவங்க ஊனமுள்ளவர்கள் ஓடுறாங்க, ஜெயிக்கிறானுங்க. கஷ்டம் தான். அப்போ எப்படி பயிற்சி பண்ணியிருப்பான்? How they trained their body. So my dear brothers, so constantly talk to your brain, automatically behave what you say. இது தமிழ் ஒரு பழமொழி. நான் எப்படி என்ன சொல்றானோ அப்படிதான் அவன் ஆயிடுவான். எப்படி சொல்றானோ அப்படிதான் அவன் ஆவான். கேட்டுக்கீங்களா? எப்படி? நான் முட்டாள் தான். என்னால் முடியும். So what you say, you become a man. The God word very clear. Don't tell us இல்லை என் டீச்சர் இது கடைசி இன்னும் முக்கியமாக என் டீச்சர் கண்டிப்பாக டீச் போடுவாங்க. பேக் பெஞ்சஸா நம்மளாம் பேக் பெஞ்சஸ் தெரியும், என்ன செய்வோன்னு சொல்லி இன்னும் இன்றைக்கு ஃப்ராண்ட் பேங்கில் வச்சிருக்காரு ஆண்டு. ஃப்ராண்ட் பேங்கில் வச்சிருக்கு. ஹல்லேலூயா. இன்றைக்கு இன்னொன்று அதிகமாக படித்தவங்க கூட டாக்டர்ஸு, லாயர்ஸு, இன்ஜினியர்ஸு அவங்க எவ்வளோ சம்பாதிக்கிறானுங்க. மாஸ்டர் யூ ப்ரே, மாஸ்டர் யூ ப்ரீச், மாஸ்டர் யூ சே தி வேர்ட், இது ஓகே. ஏனென்றால் தேவனுக்காக நம்ம மனிதனுக்கு God will use you. Automatically your base different, your tongue different. சொன்னல என்னது? your tongue negativity இருக்கிற சீக்கிரம் போவாது, திருப்பி ஒட்டிக்கும் மற்ற சீக்கலாம். If you talk to them, இல்லை அவங்க கூட பேசும் பொழுது எனக்கு ஏதோ ஒரு சமாதானம் இருக்கு, எனக்கு என்னமோ ஒரு சந்தோஷம் வருது. வாங்க அடிக்கடிக்கு வாங்க, நம்ம டீ போடுவோமா? போடுவோம். ஓகே,
அவரை அடுத்துக்கிட்ட ஒன்று முடியும். ஓகே, கான்ஸ்டன்ட் ஃபியர், என்சைட்டி. ஸோ நம்மளுக்கு வந்து பயம், நமக்கு எல்லாம் காலையில் நம்மளுக்கு பயம் வரணும் நேச்சுரலி. என் பொண்டாட்டி, என் பிள்ளைங்க வேலை போகணும், தேசுதோ கான்ஸ்டன்ட் கம்ப்ளைண்ட், ஸ்ட்ரெஸ், கம்ப்ளைண்ட். இது சரியில்லை, அது சரியில்லை, வீடு சரியில்லை, சுத்தம் இல்லை, என்ன சமைச்சிருக்க. ஓ my dear brothers and sisters, கணவன்மார்களே, மனைவிமார்களே, தெரியாது. நான் என் பொண்டாட்டி சமைச்சு எது பண்ணாலும் பேசாமல் வாய் கொஞ்சிரி சாப்பிடுவோம். சில பேர் இருப்பாங்க, எது சமைச்சாலும் உப்பு பத்தல, என்ன உரப்பு நிறையா போட்டுட்டேன், என்ன கஞ்சி மாதிரி சோறு ஆக்கியிருக்கேன், என்ன தண்ணி மாதிரி சாம்பார் இருக்கு. ப்ளீஸ், இது ஸ்ட்ரெஸ். நம்மளுக்கு உடம்புல சிந்தையில் ஒரு ஸ்ட்ரெஸ் வந்துடும். அந்த பிள்ளைக்கு மட்டும் இல்லை, நம்மளுக்கு மட்டும் அந்த பிள்ளைக்கு ஸ்ட்ரெஸ் வந்துடும். இந்த மனுஷனுக்கு எது சமைச்சு வச்சாலும் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுவான். சமைச்சாலும் ஏற்றுறான், சமையல்காட்டியும் ஏற்றுறான். அதனால don't make stress, don't make a stress yourself. யா சமைச்சிருக்கியா, நன்றி ஆண்டவரே, உனக்கு சொன்ன ஊற்றிட்டு சாப்பிடும். ஓகே, ஸோ கான்ஸ்டன்ட் டாக், praise, peace and confidence. ஸோ நம்ம விசுவாசத்தோடு நம்ம ஜபிக்கும் பொழுது அது நம்மளுக்கு ஒரு திடன்பாளத்தை தருகிறது, கான்ஃபிடன்ஸ் தருகிறது. ஓகே, and give a peace, give a peace. ஓகே, ஸோ ஆகிய அன்பானவர்களே, we are rewiring our brain, rewiring our brain, நன்றிக்கு அன்னைக்கு rewiring. முன்னாடி என்ன நினைச்சோம், என்ன நம்ம சிந்திச்சோம், but the Lord is giving us rewiring your brain today. ஓகே, ஓகே, ரெண்டாவது life and death. This life, I like this. படிங்கம்மா, Proverbs, நீதிமொழிகள், நீதிமொழிகள், Proverbs. ஹிந்தியில் படிக்கலாம், இங்கிலீஷில் படிக்கலாம், மலையாளம் படிக்கலாம், பியா மலேசியன் தான். Proverbs 18. அழிவு வரும் முன் மனுஷனுடைய இருதயம் திருமாப்பாய் இருக்கும். இல்லை, 18:12. அதான் ஜீவனும் வேதனும் உன் நாவிலே இருக்கிறது, இல்லையா? நீதிமொழிகள் 18. Not that word I supposed to say. இருக்கா? வேற யாராவது எடுத்துக்கிறீங்களா? You know the word, anybody? Sorry, நான் மிஸ் பண்ணிருக்கீங்களா? கீழே வேற படிச்சீங்களா? 18:12. அழிவும், ஓகே, 21:10. ஒரு பரிந்து போட்டணும். படிக்குமா? மரணம், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரம், அதிகாரம் நம்முடைய நாவின் அதிகாரத்திலே இருக்கும். அதில் பிரியப்படுகிறவர்கள் அதில் கனியை புசிப்பார்கள். Very beautiful word. இதுதான் rewiring. Rewiring your brain. What you talk. The Bible was, the English verse says, death and life are in the power. The word I like, power, adhikaram. Power of the tongue. And those who love it will eat its fruit. நம்முடைய very careful. 4 நாள்
பேசுறோமா இல்லை 40,000 கெட்ட வார்த்தை பேசுறோம்? தீங்க சார், தீமை சார், தீமை சார். முறுமுறுக்கிறோமா, பொல்லாப்பு பேசுறோமா, பொல்லாப்பு பேசுறோமா? ஐயா, இந்த 40 எத்தனை பண்ணுறவங்களுக்கு எத்தனை பண்ண இருக்கு? எத்தனை பண்ண இருக்குங்க? கவனித்திருப்பிய 32 பல்லு, அதுக்குள்ள ஒரு நாக்கு. இந்த 32 பல்லு பிரிசனையும் பண்ண நாக்கு அது மிஞ்சிக்கு அடிக்கிறது. The tongue was imprisoned by the 32 teeth. But this one tongue, break and kill and destroy, even nature to nature. He killed the people. அவன் சொல்லிட்டான் 40,000 கெட்ட வார்த்தை பேசுறோம். 4 நல்ல வார்த்தை பேசிட்டு அவன் குறித்து 40,000 கெட்ட வார்த்தை. What I thought? Hey, this is the power. I'm not joking. Bring brain, refiring your brain. I'm giving a very, very, very expensive cost to you. This is a process. This is a process. Where you put this article and the YouTube and the TikTok அதெல்லாம் வருதுல்ல, அவன் சொல்றாங்க, what you saving for your children, you taking all the money, you saving your money. இருக்கிற ஏதாவது வருது தானே, இதான வருது படிக்கும் போது என்ன கேட்பீங்களா? தவிர்த்து அடைக்கலாம் சமைச்சு கேட்கும்போது அவன் சொல்றான், when I buy our local fruit banana is cheaper. I am buying an apple and avocado. என்ன avocado? Avocado is very expensive now. So what you are saving for your children now is not enough to buy 20 or 10 years time. சொல்றானா இல்லையா? எல்லாரும் சொல்றானா இல்லையா? எல்லாரும் சொல்றானா இல்லையா? நம்ம உளுந்து பிள்ளைங்களுக்கு சேர்த்துலாம் வைக்கிறோம். நான் சொல்றேன், இன்னொரு 20 வருஷ காலத்துல இந்த உலகம் என்ன போதோ என்ன நடக்க போதோ தெரியலடா. அது சேர்த்து வைக்க வேண்டாம்னு சொல்லல, சேர்த்து வைக்கிறது தான் உன்னுடைய கடவுளை சொல்லிட்டு போனியாக்கா மவளை நம்ம பயத்திலே பதட்டத்திலே சத்து. விசுவாசம் என்ன சொல்லுது? ஜீவனும் பலனும். You have to what you confess. Lord, I can make it, Lord. You are with me, Lord. You give me the power. My children can study. My children can work. My children and my family, you are blessed. அதான் சொல்லியிருக்காரு. Okay, so I am going 4 positive or 40,000 negative. எது வருது? காலை ஏந்திருந்து என்னாச்சும் நம்ம குற்றம் சொல்லிக்கிட்டே இதை குற்றப்படுத்திக்கிட்டே இருக்கிறோமா? நல்லது குட். So when you speak God's word, louder, faith your prayer, agree with heaven. When you talk louder, God's word. And now the power இருக்கு, and now the அதிகாரம் இருக்கு. You are not ordinary people, God's people. Talk louder, let it hear. You are connecting heaven. Good. Just look at here. நம்மளுக்கு எத்தனை மணிக்கு தெரியும்? காலையில் 8 மணிக்கா? என்ன ஜமாது? கொண்டாட முடியும். Okay, every month once only. அது 1 மணி நேரம். We have a fasting and prayer. Okay, for the church, and we can just
In the church, we can see the people, things happening. Your prayer and my prayer not connecting with the pusari, not connecting with the idols, not connecting with the Mankuti, Aatukuti, Kanukuti. You are connecting with who? Connecting with who? அவன் ட்ரைகன் டான்ஸ் ஆட போகிறான் கொஞ்ச நாள். அது பார்த்தாலும் பயமாக இருக்கும். கனெக்டிங் அதுக்கு தான் இங்கே பூசாரி ஆசாரியெல்லாம் இல்லை. நீங்கள் தான் பூசாரி, நீங்கள் தான் ஆசாரி. யூ ஆர் கனெக்டிங் வித் ஹூ? ஹெவன் மைண்ட். ஹெவன் மைண்ட். இந்த ரெவலேஷன் அதான் சொல்லுது. The prayers coming, the storms and thunder. You are not just ordinary prayers. The tongue confess, Lord, thank you. Thank you. So I know that, my brothers and sisters, your praying agree with the heavens. Just to give you the power. தயவு செய்து நான் சொல்றேன், தயவு செய்து சொல்றேன், பெற்றோர்களே, உற்றார்களே, உறவினர்களே, அன்பர்களே, நண்பர்களே, சபையாளர்களே, உங்களுடைய நாவுல பவர் இருக்கு. யாரையும் சபிச்சிடாதீங்க, சபிச்சிடாதீங்க. அதுக்கு மேல இது பிடிச்ச இன்னொரு வசனம் என்னன்னா, யோவான் 1 அதிகாரம் 12 வசனம். John chapter 1 verse 12. ராஜேஷ் படிக்க. இங்கிலீஷ் படிச்சீங்களா? மலாயா? நீங்க தமிழ் படிங்க. தமிழ் அழகாக படிக்கலாம். யாராவது படிக்க டக்கு டக்குன்னு. John chapter 1 verse 12. என்னுடைய நாமத்தினாலே விசுவாசம் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களோ எத்தனை பேர்களோ பிசாசு பிள்ளை இல்லை, பிசாசு பிள்ளை இல்லை, பிசாசு பிள்ளை தேவனுடைய பிள்ளை என்ற அதிகாரம் படிக்கிறாரு. ரைட்டு படிங்க. இங்கிலீஷா தமிழா எதெல்லாம் படிங்க. Yet to all who receive him, to those who believe in his name, he gave the right to become children of God. Okay. So now the new version. Okay. King James version, they give the authority. I like that. King James version, பழைய King James version, the அதிகாரம் கொடுத்திருக்காங்க. கடைக்காரரு தமிழ்ல வெளிப்படுத்திருக்காங்க. It gives the authority. The authority man. You and me have authority man. The authority சாதாரண authority இல்லை. Again, power satisfy பண்றீங்க. சந்தோஷமா இருக்கு. இந்த சொத்தெல்லாம் வச்சிருப்பாங்க அப்பனுங்க. இவ்வளோ பேர் பண்ணிருப்பாங்க அப்பா கூட, ரைட்? ஸோ இந்த சொத்தெல்லாம் வச்சிருப்பாங்கல்ல, சத்துனானாக்கா இந்த சொத்துக்கெல்லாம் வந்துடுவாங்க. கடை வச்சிருக்காங்கன்னா இல்லையோ அப்படி பண்ண மாட்டானுங்க. இந்த சொத்துக்கு பங்கு போட வந்து நிற்பானுங்க. ஏனென்றால் இதுக்கும் பங்கு இருக்கு. ஐ ஹவ் ரைட், ரைட், ஐ ஹவ் ரைட். இப்போ வந்து பொம்பளை பிள்ளைங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு போல இருக்கு. எஸ் நோ, யா, யூ ஹவ் ரைட், ஐ ஹவ் ரைட். So you and me have the right and the power to claim. I am a God's child. So whatever you carry is very powerful. Double powerful. ஒன்று உங்கள் நாக்கினால் சொல்றது, இன்னொன்று தேவனுடைய பிள்ளைகளாக நீங்கள் சொல்றது வெரி பவர். அதுக்கு தான் தேயும் பிசாசும் நோயும் என்னது. நீங்களும் நானும் கை நீட்டி ஜபிக்கும் போது போகும். They know who I am. They know who I am. They know who I am. Even evil spirits know. So I can allow your brain again in heaven. What is it? Can you hear? I have authority. I am a children of God. I have all the rights and
the power, the name of Jesus, whatever disturbing you. Pray. Pray. This is the talk. Positive talk. How many of you have the family altar? Family altar is தெரியுமா? Family altar. எத்தனை பேருக்கு தெரியும் சாமி மேடை? சாமி மேடை தெரியுமா? தெரியும். தெரியாது சொல்லுங்களா? எனக்கு தெரியல. நாங்கள் ஆண்டு தெரியாது முன்னே என்னது சாமி மேடைக்கு போகல, அங்கே போயிட்டு என்ன செய்வானுங்க, அங்கே ஆனால் சாத்தான் இருக்கும். அங்கே பார்த்துட்டு அங்கே போயிட்டு விளக்க கொளுத்திட்டு விளக்க கொளுத்த என்ன செய்ய இந்த வெள்ளையை வச்சுருப்பானுங்க. பூஜை பார்த்தீங்களா? பூஜை பார்த்தீங்களா? அது என்னது? The powder, the white powder, துணூறு. எங்கே போய் அடிப்பீங்க துணூறு? அந்த சாமி மேலே தான் இருக்கும், ரைட்? அந்த சாமி மேலே தான் வச்சுருப்பானுங்க, ரைட்? அந்த துணூறு, ரைட்? உங்களுடைய குடும்பத்தில் உங்களுக்கு சாமி மேலே இருக்கா? ஓ இல்லை வாசி, இது போய் உனக்கு கட்டிடுவான். பைபிள் வச்சு மெழுகுவத்தி ஏற்றி கும்பிடு. நீங்க உங்களுடைய பிள்ளைகளோட முழங்கால் படிவிட்டு ஜபிக்கிறீங்களா? அதுதான் சாமி மேலே கிறிஸ்தவனுக்கு. ஒரு நாளைக்கு ஒரு விஷயம் அவசியம். கம் டுகெதர் பிஃபோர் கோ டு வாட். நான் சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. உட்காரு, ப்ரே பண்ணிட்டு போ. அமுக்குது, என்ன வந்து தொந்தரவு பண்ணுது, என்ன செய்யுது, கருப்பை தெரியுது, அங்கே நடக்குது, அமுக்கணும். நீ அதை தொடக்கணும், நீ அதை மறக்கணும், நீ அதை மெதிக்கணும். ஆண்டவனுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு. ஆமாவா? நம்ம பொம்மை கிட்ட போமா? அவன் பொம்மா வண்டி பொம்மா ஒரு 70 பணம் கொடுப்பான் வாயை வச்சு. Your tongue and the power, man. Why don't we confess and ask the children to kneel down and pray? You're connecting with the Heavenly Father, King of the King. Now, positive talk. I am healed by His stripes. அவருடைய தழும்புகளால் குணமாறே. ஏசாயா 53:5 இது வருவோம். The days of reputation. No fighting, repeat. இயேசுவுடைய தழும்புகளால தேவனுடைய அதனால சத்தம் சொல்லுங்க. நான் சொல்லிருப்பேன் இருக்கா? ஏசாயா 53:5 இருக்கா? ஏசாயா 53:5 எடுத்து வாசிக்கலாம். நிறைய இங்கிலீஷ் தமிழ். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார். என்ன பட்டாரு? காயப்பட்டாரு. அக்கினி நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டாரு. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினியை வந்தது. என்னது? உங்களை பைபிள் சொல்லி அதை பேர் கொண்டு வச்சிருக்கீங்களா? 53:5 அவருடைய தழும்புகளால் கண்கள் மூடி இந்த வேர்ஸை ரிப்பீட் பண்ண. என்ன நோய் இருக்கு உங்களுக்கு எனக்கு தெரியாது. என்ன நோய் உங்களுக்குள்ள இருக்கு உங்களுக்கு தெரியாது. ஏன் டாக்டருக்கே தெரியாது. Can we say that? Close eyes for a while. எழுத வேண்டாம். கொஞ்ச நேரம் இருந்து ஆண்டவரே உம்முடைய தழும்புகளாலே நான் குணமாகிறேன். உம்முடைய தழும்புகளாலே நான் குணமாகிறேன். உம்முடைய தழும்புகளாலே நான் குணமாகிறேன். Thank you, Lord.
for healing. Thank you, Lord. Repeat this. Repeat this. Repeat this. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், உனக்கு கேன்சர் இருக்கு, உனக்கு இருப்பணிகள் இருக்கு, உனக்கு பிரச்சனை இருக்கு. யார் சொன்னா? யார் சொன்னா? படிக்க விளக்கணை சொல்லுது, படைத்த ஆண்டவர் சொல்றாரு, டே என்னுடைய தருமலானே குணம் கேட்டு படிச்ச விளக்கணையா படைத்த ஆண்டவரா? Yeah, look at here, daily happen, doctors give wrong medicine to wrong people. Doctors give wrong medicine. நல்ல வேலை அந்த பையன் அந்த பொண்ணு அந்த மெடிசனை பார்த்து அது அவங்க பேர் இல்லை. சாப்பிடுறா படித்து வளர்க்கண்ண நானுடைய திருப்பம். நான் ஏன் சொல்ல வரேன், டாக்டர்ஸ் எல்லாம் கொடுக்கறது சொல்றது எல்லாமே ஏன் சொல்ற படிக்க மாட்டீங்களா? கை வச்சு தோற்றதே இல்லைங்க. கிறிஸ்துமஸ்க்கு ஒரு வாட்டி பாத்திரத்தை எடுத்து நல்லா கழுவிட்டு குருமா போட்டு பிரியாணியை போட்டு கிண்டும். அது அந்த வருஷத்துக்கு நிற்கும். அது நான் கிண்டிருக்க every day repeat. I am healed. Why don't you do that? அதுதான் அடிக்கப்பட்டாரு, சிலுவையில நொறுக்கப்பட்டாரு. என்னுடைய தர்மலால குணமாகவே. ஓகே, stop fighting negativity. Nervous system calm. Hallelujah. நெகட்டிவ் சண்டை போட்டு இருக்காதீங்க. ஆண்டோட வசந்த ரிப்பீட் பண்ணுங்க, உங்களுடைய நர்வஸ் சிஸ்டம் அதை காம் பண்ணுங்க. பிரஷர் ஏற. Don't fight with the negativity. Repeat the word. Okay? Reading plants the seed, meditating, watering the plant. எதுவும் ரீடிங் பண்ண, எதுவும் படிக்க, எதுவும் பைபிள் படிக்கிறீங்களா இல்லையா? இதுக்கு கஷ்டமா இருக்கு. அதை நான் கொடுக்குறேன். அதை எழுதுவது. தாய்மார்களே, கன்னிமார்களே, பெற்றோர்களே, சபையார்களே, உங்கள் பிள்ளைங்களுக்கு பேசும் பொழுது லட்சியம் பண்ணும்போது மோட்டிவேஷன் ஒரு கோல் கொடுக்குறானுங்க. நானும் கேட்டேன், மோட்டிவேஷன் டாக் கொடுக்குறேன். ஃப்ரம் 9 மார்னிங் நான் கேட்டுங்க, ஐயோ இவ்வளோ நேரம் தேய்ச்சி போட்டு அறாரம் அழுகுறாரு இந்த வயசான மொட்டை கட்டை என்ன சொல்லிட்டு போங்க, பரவாயில்ல. காலையில் 9 மணிக்கு அவங்களுடைய மோட்டிவேஷன் டாக்கு சாயந்தரம் 5:30 மணி வரைக்கும் உட்கார்ந்து இருக்கணும். தெரியுமா? நம்மளுக்கு வாழ்வு கூட்டம் நடக்க போகுது. நம்ம ஒரு நாள் நிற்கிறோம், இல்லை ஒரு நாள் ரொம்ப மீட்டு. ஆனால் கிளாஸ் கொடுத்து மோட்டிவேஷன் எவ்வளோ தெரியுமா? அது everybody went to the motivation course. அந்த லெவலுக்கு போகணும். If you want to really do business, certain courses you need to attend, must attend. நீங்க போயிருக்கீங்களா? எவ்வளோ நேரம்? 5K. இங்க 1K கொடுக்க வேண்டாம். 5K 1 hour 5K. நம்ம மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் நான் சும்மா கொடுக்குறோம் பிள்ளை. நீ கேட்டுட்டு சொல்றல பெரிய கிளிப்பு பெரிய பிரச்சனை நடப்பு தான் குழப்பம் கிடைக்கும். அதான் சொல்லாமல் இருக்கப்பா. ஒன்றும் கொஞ்சம் நல்லா பேசிட்டோம், பாத்திரத்தை ஜெபிப்போம்.
whatever you are speaking it into your subconscious mind. I am good, I am good. நான் முன்னே சொல்லியிருக்கேன் என் மாமா ஒருத்தர் இருக்காரு, கேல இறந்துட்டாரு. அவர் 2 வாட்ச்கார்டு வச்சிருப்பாரு. இது எப்போ பார்த்தாலும் இந்த முட்டாளு தான் கூடுவார். நான் சொன்ன சினிமா கதை இல்லை, நிஜம் கதை. அதனால சந்துட்டாரு. இதை கூப்பிடுறது அவர் பேர், என் பேர் முட்டாள். அவர் எப்படி அம்மாவை என்னை கல்யாணம் பண்ணுவாங்க? பண்ணல. Don't use the word. Don't use the word for anybody. Don't use. யாருமே முட்டாள். ஆண்டவர் யாருமே முட்டாளும் படிக்கிறது. The Lord is great. The Lord is everybody of the intelligent talents. What is the thing? They don't know what is their talent, what is their capability and ability. அவங்களுடைய திறமைகள் என்னன்னு அவங்களுக்கு தெரியல. அதனால தான் அவங்க அப்படி இருக்கிறாங்க. ஒழிய அவங்க முட்டாள் இல்லை, சோம்பேறி இல்லை. நீங்கள் சொல்ற முட்டாள் என்ற வார்த்தை, சோம்பேறி என்ற வார்த்தை, உருப்படாம போகடான்ற வார்த்தை very powerful. இந்த வார்த்தை கேட்டுருக்கோம்ல, இந்த வரப்போறான பொண்டாட்டின்னு, இந்த வரப்போறான புருஷன் உங்க அம்மா தான் சொல்லிட்டாங்க, நீ உருப்பட மாட்டேன். அவன் பொண்டாட்டின்னு சொல்லுவான், நீ தானே உருப்பட மாட்டேங்க. இவன் புருஷன் சொல்லுவான், நீ தானே ஒரு வேலைக்கு லாய்க்கலையடி, துணி வைக்க மாட்டேன், வீடு கொள்ள மாட்டேன், ஒன்றுமே செய்ய மாட்டேன். அது உருப்பட்ட நல்லா உனக்கு அடிக்கிட்டான், இல்லை நீ உருப்பட மாட்டேன். ஓகேயா? அன்பாளர்களே, டோன்ட் யூஸ் பவர். இடையில பார்த்துங்க, உங்கள் தமிழ் என்ற வார்த்தை வரும்போது ஒரு பவர் வெளியாகுது. ஓகே, என் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க, என் கூட பிறந்த நல்லா இருப்பாங்க, அல்லேலூயா, எங்கள் திருச்சபையார் நல்லா இருப்பாங்க. ஒரே பண்ணாகட்டும் பரவாயில்ல, பாப்போம் எவ்வளோ நாளைக்கு செய்ய போகிறாங்க ஊழியத்தை. அப்படி சவால் விடாதுங்க பாருங்க, யாரோட ஊழியம். ஓகே, கான்சன்ட்ரேட். This is very interesting again. Deuteronomy 1:6. ஒவ்வொரு பெற்றோர்களும் இந்த வசனத்தை எப்பயுமே Deuteronomy புதிய ஏற்பாட்டில் இருக்கு. நான் முடிக்க போறேன், சீக்கிரம் படிக்க சீக்கிரம் முடிச்சிருவேன். உங்களை பார்க்க கடையா வருது. நாளெல்லாம் நீயும் குமாரனும் குமார்த்தியும் சுதந்திரிக்க போகின்ற தேசத்திலே வாழ்க்கையிலே இஸ்ரவேலே நீ நன்றாக இருப்பதற்கு உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் மிகவும் உயர்த்தி அடைவதற்கும் அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய சாவதானமாய் இரு. ஓகே, இஸ்ரவேலே கேளு, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருபோது தான் கர்த்தர். இது நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். இங்கே போய் குருநானா வந்தாரு. இனி இப்போ ஒருத்தர் வேற ஒரு சுவாமி விவேகானந்தர் போயிட்டு ஏமாங்க. ஓகே, படிங்கம்மா. இருக்க கடவுது கர்த்தாய் போதித்து நீ
அங்கேயே வீட்டிலே உட்கார்ந்திருக்கும் போது, நடக்கிற போது, எழுந்திருக்கும் போதும் பேசு 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 பேசு. என்ன சொல்ற ஆண்டவரே, நான் ஒருத்தன் தான் கர்த்தர், இன்னும் என்று வேறு தேவன் இல்லை, நான் தான் உங்கள் பாலும் தேலும் ஓடுகிறேன். உங்களுடைய வாழ்க்கையை, என்னுடைய வாழ்க்கையை, என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஹல்லேலூயா ஆசீர்வாதமாக மாற்றுகின்ற தேவன் நான் ஒருத்தன் தான்டா. இதோ பிள்ளைகிட்ட சொல்லு 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 சொல்லு. To speak, to teach, to write. To speak, to teach, to write. To speak, to teach, to write. Hallelujah. Repeat, repeat, repeat. The Lord is only Lord. The God is only God. நீ டீச் பண்ணுற அவனை வெளியூர் டீச் பண்ணுவான். எஸ், நம்மப்பா தெரியாது, இந்த சத்தியம் புரியல. ஒவ்வொரு கூட்டா கூட்டு போவானுங்க. இந்த கூட்ட எத்தனை பேர் இந்த தீமதிக்கு போயிருக்கீங்களா? தீமதி போயிருக்கீங்களா? தீமதி போயிருக்கீங்க. ஓகே, நானும் தீ வைத்திருக்கேன். அருள் வரனுக்கு அருணன் சொல்றானுங்க. இப்பதான் தெரியுது. இந்த தீமதிக்கு நீ பார்க்கறாங்க ஒரு குழுமாடு குழந்தைங்கள குடுகுடுன்னு ஓடிடுவாங்க. கொஞ்சம் நிற்க சொல்ல வேண்டியது சொன்னேன். எப்படியான்னு சொன்னேன். ஏன்னா குடுகுடுன்னு போடுறாங்க. காடு சுட்டு நாங்கள் தண்ணி வச்சிருக்கோம் கரெக்டாக. உப்பி ஓட்டி மஞ்சள் தண்ணி. இந்த மஞ்சளுக்கு வந்து ஒரு பவர் இருக்கு. அந்த ஆன்டி டாக்டர் பண்ணாது. ஓகே, வேற ஒன்றும் இல்லை. அவனை பார்த்துட்டாங்க குடுகுடுன்னு ஓடிடுவாங்க அந்த பக்கம். என்ன சொல்லி கொடுக்குறாங்க? உங்களுடைய தேவனே ஆண்டவர் சொல்றாரு. என்ன சொல்லு, படிச்சு கொடு, எழுதி வை. சொல்லு, படிச்சு கொடு, எழுதி வை. சொல்லு, படிச்சு கொடு, எழுதி வை. சில சமயத்தில் I very particular world, the world ரொம்ப பரிதாபம். இதை வராம நம்ம பண்ணிடலாம். இது சொல்றதுக்கு தான் சண்டே ஸ்கூல், இது சொல்றதுக்கு தான் நர்சரி, இது சொல்றதுக்கு தான் கிண்டர். எவ்வளவு கொடுக்குறீங்க? இதுதாங்க சண்டே ஸ்கூல் சொல்லி கொடுக்குற டீச்சர். என் பிள்ளைங்க சண்டே ஸ்கூலும் வராது, வளர்ந்து முடிக்கலாம் வராது. ஆனால் கப்படிக்க போகுங்க, கும்மி அடிக்க போகும்போது கவலைப்படாங்க, போயிடும். மெமரி வர்ஸ் கொடுக்குறாங்க. மை காட் இஸ் ஒன்லி காட். I will remember my memory verse ஏன் கொடுக்குறானுங்க? ஹலோ, look at it. நீ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, ஆத்திரப்பட்டாலும் பரவாயில்ல, அடிச்சாலும் பரவாயில்ல. Your memory power coming out. Your memory power. The building. Here, Sunday school. இங்க மினுக்குது மாதம் சொல்லுதுங்க இந்த பிள்ளைங்க. உங்கள்கிட்ட ஷோ பண்ணிட்டு நடன வாங்கிறதுக்காக இல்லை. அங்க அவங்க தேவனுடைய சத்தியத்தை அனுப்பினோம். The grown up they will know. The grown up they will know. அவன் மாடு மேய்க்கிற தாவியா இருந்தாலும் சரி, ஹல்லேலூயா, அவன் வித்துப்பட்ட ஜோசப்பா இருந்தாலும் சரி, I know my God. என்னை தூக்கி போடுறியாடா, நெருப்பு தூக்கி போடுறியாடா, தூக்கி போடு. தேவன் என்று சொல்லி அவன் வழங்க மாட்டேன். ஏன் அவனுக்கு அப்படியே சண்டே ஸ்கூல் கற்றுக் கொடுத்துருக்காங்க அவங்க அம்மா அப்பா. சரியான ராஜா
நபுக்கத்நேசர் வனத்து ராஜா. ஹல்லேலூயா. கேட்கல நெருப்பு போட்டுருவேன். ஓடுடா, என் தேவனை உன் தேவனை நான் பார்க்கறேன். நீ போட்டானா இல்லையா? கொண்டு போயிட்டானுங்க, செத்து போயிட்டானுங்க. ஏன் இந்த போதனை நம்மளோட பிள்ளைங்களுக்கு வர மாட்டேது? ஏன் இந்த சண்டே ஸ்கூலுக்கு நம்ம எல்லாம் கொடுக்க மாட்டோம்? ஏன் நம்ம வாழ்வு கொடுத்துட்டு நம்ம பிள்ளைங்க அனுப்ப மாட்டோம்? அந்த நேரத்தில் ஏதாச்சும் நோண்டி இருந்தா அது ஒன்று. ஹலோ, your children and my children don't know to live in the social life கத்துருவானுங்க. மற்றவங்க கூட நம்ம பழக தெரியா கட்டி ஒன்றா கேட்டோம். மல்டி ரேஷியல் ரோஜா. நம்மளுடைய சமுதாயம் ஒரு ரோஜா சமுதாயம். நீங்களும் நானும் யாரும் நல்லா தெரிஞ்சுக்கணும். அடையாளம் ரோஜா சமுதாயம். நானாசா, யமுனா, அம்பாலா, கில்லியா, யூனிட் ரெகனைஸ். இன்னும் ரோஜா சமுதாயம் என்னது? ஏப்பா முஸ்லிம், ஏப்பா சைனீஸ், ஏப்பா இந்தியன்ஸ், ஏப்பா அதர் கல்ச்சர்ஸ் ஆல் டுகெதர் கமிங் இன். யூ கேனாட் சே இந்தியன் ஸ்கூலுக்கு தான் நான் போவேன், இந்தியன் நான் படிப்பேன். முடியாது. நீங்கள் செகண்டரிக்கு போயிட்டு இருந்தாக்கா இல்லை, எல்லாருமே கலந்து தான் படிக்கணும். யூனிவர்சிட்டிக்கு போயிட்டீங்கன்னாக்கா ஒன்று கலந்து தான் படிக்கணும். என்ன மாதிரி கல்ச்சரும் வருவானுங்க. Where your children going to stand? If you didn't stand, if you didn't teach, somebody has gathered waiting to teach. அவன் இரவும் பகலும் அவனோட ஹோம்ஒர்க் செஞ்சுட்டே இருக்கிறான். The devil knows to do his homework. Hallelujah. Hallelujah. Amen. The Lord says, speak, teach, write. Again, I don't know how to do that. வீடு நல்லா இருக்கும். வீட்டில் நல்லா சிங்காரமாக நல்லா ஜோடிச்சிருப்பாங்க. நல்ல கலப்புள்ள லைட்டாக கொடுத்துருப்பாங்க. வீட்டில் எத்தனை பேர் வீட்டில் தேவனுடைய வசனம் வைக்கப்பட்டிருக்கிறது? நம்ம கேட்கல இல்லை. எத்தனை பேர் ஆனால் அழகோ அழகு. வீடு ஒரு வீடு பார்க்கும்போது சிங்காரமோ சிங்காரம், ஜோடனையோ ஜோடனை, அலங்காரமோ அலங்காரம். நம்ம சுண்ணாங்க கூட அந்த மாதிரி செஞ்சிருக்க மாட்டாரு வீட்டில். ஆனால் உன்னுடைய வீட்டில் எழுதப்பட்ட வசனம் இருக்கிறதோ? இதை நீ நல்லா போட்டுட்டு ஒரு வசனத்தை எழுதி வச்சாக்கா எனக்கு அசிங்கமான வசனத்தை எழுதிருக்காங்கன்னு சொல்லுவாங்களா? சொல்லப்படும். டே, உனக்கு அது அசிங்கமான வசனம், இது இன்னைக்கு ஜீவனுள்ள வசனமாடா. சொல்லு சொல்லு. எவ்வளோ வீக் ஆஃப் நைட் ஆஃப் வீடு கூட ஆஃப் இருக்கா? Did you speak, teach, write, speak, teach? Instead of போகும்போது கூட பார்த்துனாங்க போகும். அப்படிதானே? அப்படிதானே? So my dear brothers, you are building what's called memory. இதுக்காக மெமரி ஸ்கூலுக்கு அனுப்ப அவசியமே இல்லை. ஸ்கூலில் சொல்லி கொடுப்பாங்க, டீச்சர் மனப்பாடம் பண்ணடா, மனப்பாடம் பண்ணடா, மனப்பாடம் 1 1 2 2 2 4 4 4 8 மனப்பாடம். அப்போ செஞ்ச மனப்பாடம். இந்த மனப்பாடம் தான் இங்கே சொல்லி கொடுக்குறோம்ப்பா. ஏன் நாளைக்கு சத்தமாக பேசுறாரு? இல்லை, வெறி இருக்கிறது கொஞ்ச நாள் தான். நான் என் பிள்ளைங்க அப்படி இருக்காங்களே, இதை எடுத்து யாரை செய்ய போகிறோம்? என்ன செய்ய போகிறோம்? எப்படி செய்ய போகிறோம்? தாய் தகப்பன நம்ம பார்த்து பேசாமல் இருக்கிறோமே. ஒவ்வொரு பார்த்துருந்தாங்க, நான் ஓடி வைப்பேன். பார்த்து இருந்தானோ இல்லையோ, சத்தானோ குறைஞ்சானோ அவனோட மன போகிறான். வசனம் என்றைக்குமே மரியாதை. The word of God. The word of God. இது உங்களோட சபை, தேவ சத்தியம். நம்பர் ஸ்பீக், டீச், ரைட். ஸ்பீக், டீச், ரைட். ரெப்பிட்டேஷன் எப்பவுமே நம்ம சொல்லணும். பிள்ளைகிட்ட ஓடா கொஞ்சம் ப்ரே பண்ண
ஓகே சாரி புரியுது ஓகே ப்ராக்டிக்கல் டெய்லி ஓகே ப்ராக்டிஸ் வந்துட்டோம் டெய்லி என்ன செய்யலாம் 5 நிமிஷம் நான் ப்ராக்டிஸு 5 நிமிஷம் தான் 5 மணி நேரம் சொல்லலை 5000 மணியும் கேட்கல நாட் 5K நாட் 5000 ஓகே வெரி குட் சூஸ் யுவர் தாட் தெரியுங்களா கத்தி நம்ம வெட்டி கூடாதுங்களா சூஸ் யுவர் தாட் ஒன் வேர்ட் ஒன் பெட்டர் அப்படின்னாக்கா ஒரு கத்தி ஒரு யுத்தத்துக்கு பாய்க்கணும் ஒரு நான் பார்த்துருக்கேன் தெரியல நான் சமைக்கிறது தெரியும் வெட்டுறவங்களாம் தெரியும் இந்த சீனனுங்க இருக்காங்க விளக்கணை இருந்தானுங்க சீனன் வந்து விளக்கணை செஞ்சாங்கனாக்கா இந்த பணமாரி கத்தி கொண்டு வருஷத்தில் வச்சுருக்கோம் ஆனால் சீனம் ஒரே ஒரு கத்தி தான் வச்சுருக்கான் வண்டி வெட்டுற அதே கத்தி தான் சாயல் வெட்டுற அதே கத்தி தான் வெங்காயம் வெட்டுற அதே கத்தி தான் மனுஷன் வெட்டுறது அதே கத்தி தான் ஆனால் வெள்ளக்கார அதுக்கு ஒரு கத்தி வச்சுருக்கான் ஸ்நாச் பண்ணுறது கத்தி மீன் வெட்டுறதுக்கு ஸ்நாச் பண்ணுற ஒரு கத்தி வெங்காயம் வெட்டுறதுக்கு ஒரு கத்தி வித்து பார்த்தானுங்க மார்க்கெட்டில் போட்டு பார்த்தானுங்க ஓனர் இவங்க ஒரே கத்தி தான் வெட்டி போடுறாங்க ஸோ ஒரு யூரோப்பியன் மார்க்கெட் கத்தி நோ சேல் ஒரே கத்தி அவனுக்கு தெரியும் இந்த ஒரே கத்தி வெட்டுறாங்க அது போல நம்ம ஒரே கத்தி ஓகே ஃபேக் க்ரோ பை ஃபோக்கஸ் பிக் ஒன் வேர்ட் நாட் ஓவர்லோட் ஒரு வேர்ட் எடுத்துக்க ஒரு நாளைக்கு ஒரு வேர்ட் பைபிளையே ப்ராக்டிஸ் பண்ண சொல்லலை ஒரு வேர்ட் இன்னைக்கு பார்ப்போம் வாட் இஸ் ப்ராக்டிஸ் ஓகே ஓகே 2 minutes மார்னிங் 2 minutes தான் 2 நிமிஷம் முடியாது 2 நிமிஷம் ஓகே 2 நிமிஷம் ஸ்பீக் இட் அவுட் லவுட் ஸ்பீக் இட் அவுட் ஓகே ஒரு சொந்தம் நான் அவருடைய கண்புகளாலே சுகமானேன் எவ்வளவு பொருள் நான் அவருடைய கண்புகளாலே சுகமானேன் ஓகே ஒரு சொல்லிட்டு எடுத்தீங்க ஒரு நாட்டில் உங்களுக்கு முதல்ல காலையில் ஓகே மிட் என்னக்கா லஞ்ச் சாப்பிடுமே லஞ்ச் ஓகே அங்கே ஒரு நிமிஷம் மெடிடேட் எது மெடிடேட் பண்ண போறீங்க இந்த எடுத்தீங்களே ஒரு வேர்ஸ் அவருடைய தழும்புகளாலே சுகமாக அவருடைய தழும்புகளாலே சுகமாக அவருடைய காயங்கள் மெடிடேட் ஒரு மணி தான் இந்த 2 இங்கே 3 முடிஞ்சிட்டு ஓகே ஈவினிங் சாயங்காலம் ஒரு நிமிஷம் வித் தேங்க்ஸ் கிவிங் ஐயா அப்பாடா வேலை முடிஞ்சிச்சு வீட்டுக்கு வந்துட்டோம் ஒரு நன்றி Amen. Thank you Lord. Children come back from school. அம்மா என்ன சமைச்சிருக்கிற சொல்றத விட ஆண்டவரே இன்னும் பத்திரமா கூட்டு வந்தீங்க தேங்க்யூ மா தெரியுமா தேங்க்யூ சார் நைட் டு see you ஓகே 1 minute alright ஓகே அடுத்தது whisper 1 minute whisper it before sleep நீங்க படிக்க போறது முன்னே whisper to your children whisper to them say Lord how thank you okay choose one word today எந்த வேர்ஸ் நீங்க எடுக்கிறீங்க அப்படியோ இதுக்கு பிடிச்ச வேர்ஸ் Joshua chapter 1 verse 8 this book of law in your mouth don't turn left or right இடது பக்கமோ வலது பக்கமோ திரும்பாத இந்த புத்தகம் வாயில் இருக்கிறது சரியா ஓகே மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் choose your repeat be by the system Father we thank you Lord before the science Lord find out you know how to have memories in our brain Lord. Thank you Lord to speak, to teach,
to write, to speak, to teach, to write your words, your truth to our children as well as to us. Thank you for rewiring our mind. என்னுடைய சிந்தையை, என்னுடைய எண்ணங்களை ஆண்டவரை மாற்றி அனுப்பதற்கு ஆண்டவரை நீர் கொடுத்த மருந்தினைக்கு நன்றி ஆண்டவர். Antidote he gives to your mind, to your thinking, to your thoughts. Thank you, Lord. Thank you, Lord. The medicine cannot give you. The doctors cannot give you this medicine. Thank you. Thank you. Pray. At least one more. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவா. என்னுடைய அக்கிரமெல்லாம் மன்னி, என்னுடைய நோய்கள் எல்லாம் சுகமாக்கி, கிருபியினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி, எல்லா நன்மையினாலும் இந்நாவை திருப்தியாக்கி, கழுகுக்கு ஒப்பான பான வயது தந்ததுக்காக சுதந்திரம். ஏழை எளியோர்களை விதவைகளுக்கும் நீதியும் நியாயமும் கேட்கின்ற தேவன் நம் தேவனுடைய கிருபை, இயேசு கிறிஸ்துவின் அன்பு, பரிசுத்த ஆவியினுடைய ஆசீர்வாதம் உங்களோடும் இன்னோடும் இருப்பதாக. ஆமென். ஆமென். Praise the Lord. God bless you.